பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். விமானப்படை அதிகாரி மனைவிக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்ததோடு பில்லி சூனியம் செய்து அவரை இஸ்லாம் மதத்துக்கு மாற்றிய சம்பவம் திடுக்கிட வைத்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடந்த இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய குற்றவாளியை போலீசார் தூக்கினர். இளம்பெண்ணுக்கு அந்த அரக்கன் செய்த கொடுமைகள் நெஞ்சை பதற வைத்துள்ளது. நாட்டை உலுக்கிய சம்பவம் தொடர்பாக போலீசார் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். அதன் விவரம்: நாக்பூரைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் ரியல் எஸ்டேட் வேலை செய்து வந்தார். இவரது கணவர் இந்திய விமானப்படையில் அதிகாரியாக உள்ளார். இவர்களுக்கு 2024 திருமணம் நடந்தது. கணவருக்கு வேறு ஒரு ஊரில் வேலை, இளம்பெண் தனியாகவே வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் அவரது இன்ஸ்டாவுக்கு அரக்கன் ஐயாஸ் தாஜ்மதார் என்பவரிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அவன் சிறு வயதில் இருந்தே இளம்பெண்ணுக்கு பழக்கமானவன்தான். இதனால் அவரும் மதாரிடம் சகஜமாக பேசினார். இளம்பெண் அழகில் மயங்கிய மதாருக்கு சபலம் தட்டியது. தனது இச்சைக்கு அவரை பலியாக்க சதி திட்டம் போட்டான். நிலம் வாங்க திட்டமிட்டுள்ளேன், அது தொடர்பாக பேச வேண்டும், நாக்பூரில் உள்ள ஹோட்டலில் சந்திக்கலாமா என்று இளம்பெண்ணிடம் கேட்டான். சிறு வயதில் இருந்தே தெரிந்தவன் தானே என்பதாலும் தொழில் ரீதியாக தானே கூப்பிடுகிறான் என்றும் நினைத்து ஓகே சொன்னார் இளம்பெண். மதார் சொன்ன ஹோட்டலுக்கும் சென்றார். அவன் கொடுத்த ஜூஸை குடித்தார். சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்தார். சுயநினைவை இழந்த இளம்பெண்ணை கொடூரன் பாலியல் பலாத்காரம் செய்தான். அந்த கொடுமையை வீடியோவாகவும் பதிவு செய்து கொண்டான். மயக்கம் தெளிந்து எழும்பிய இளம்பெண் தனக்கு நேர்ந்த கொடுமையை உணர்ந்து கதறி அழுதார். அவருக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. தனது போனில் எடுத்த வீடியோவை அவரிடம் காட்டினான். உன் வாழ்க்கையே என் கையில்தான் இருக்கிறது, இனி நான் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும், இல்லையென்றால் வீடியோவை வெளியே லீக் செய்து விடுவேன் என்று மிரட்டினார். நடந்த எதையும் சற்றும் எதிர்பார்த்திராத இளம்பெண் பயத்தில் உடல் நடுங்கி நின்றார். விஷயம் கணவனுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் தெரிந்தால் நொறுங்கி விடுவார்களே என மனம் உடைந்தார். வேறு வழியே இல்லாமல் மதார் கூப்பிடும் நேரமெல்லாம் அவனை சந்தித்தார். வீடியோவை காட்டி மிரட்டியே பலமுறை தனது இச்சைக்கு இளம்பெண்ணை இணங்க வைத்தான். பல சந்தர்ப்பங்களில் பணம் பறித்தான். 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் பிடுங்கி விட்டான். ஒரு கட்டத்தில் மாற்று மதத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை தனது இஸ்லாம் மதத்துக்கு மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் வற்புறுத்தினான். முடியவே முடியாது என்று இளம்பெண் உறுதி காட்டினார். ஆனால் அவன் கையில் வீடியோ இருந்தது. அதை வைத்தே மிரட்டினான். கடந்த மே மாதம் 21ஆம் தேதி தனது கூட்டாளியான அமீன் ஷேக் என்பவன் உதவியுடன் மத்திய பிரதேசத்தின் கல்மேஸ்வர் பகுதிக்கு வலுக்கட்டாயமாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்றான் அரக்கன் மதார். பில்லி சூனியம், மாந்திரீகம் போன்ற பல காரியங்களை இளம்பெண்ணுக்கு செய்தனர். பல மத சடங்குகளையும் நிறைவேற்றினர். அதன் முடிவில் சடங்குகள் முடிந்துவிட்டன, இதன் மூலம் நீயும் இஸ்லாமுக்கு மாறிவிட்டாய் என்று இளம்பெண்ணிடம் கூறினர். இளம்பெண்ணின் கதறலையும் மீறிய அங்கேயே இஸ்லாம் முறைப்படி திருமணம் நடந்தது. விருந்தில் இளம்பெண்ணுக்கு வலுக்கட்டாயமாக மாட்டிறைச்சி பரிமாறப்பட்டது. நொறுங்கி போன இளம்பெண்ணுக்கு மதாரின் பாலியல் வன்கொடுமை தொடர்ந்தது. இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு இளம்பெண்ணின் கணவன் விடுமுறையில் ஊருக்கு வந்தார். இந்த முறை இளம்பெண் தைரியத்தை வரவைத்து கொண்டாள். ஓராண்டுக்கு மேலாக தான் அனுபவித்து வந்த எல்லா கொடுமைகளையும் கணவனிடம் சொல்லி கதறினாள். அதன் பிறகுதான் அவர்கள் போலீஸை நாடினர் என்று நடந்த விவரங்களை போலீசார் விவரித்தனர். கொடூரன் மதார், அவனது கூட்டாளி அமீன் ஷேக் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக இருக்கும் மௌலானாவை தேடி வருகின்றனர். மதான் மீது பாலியல் வன்கொடுமை, கொலை மிரட்டல், பில்லி சூனியம், மாந்திரீகம் தடை சட்டம் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே இளம்பெண்ணை அரக்கன் மதார் மதமாற சொல்லி வற்புறுத்தும் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாக கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தின் பின்னணியில் இன்னும் பலர் இருக்கக்கூடும் என்று போலீசார் கருதுகின்றனர். இது தொடர்பாக விரிவான விசாரணை நடக்கிறது.